இந்த கிறிஸ்மஸ்க்கு எங்கள் வீட்டில் என்னென்ன செலிப்ரேஷன் அண்ட் என்ன ஸ்பெஷலாக குக் பண்ணேன்னு பார்த்துடலாமா? ஃபெஸ்டிவல்ஸ்னாலே எல்லாருக்குமே கண்டிப்பாக வேலை தான். கிச்சனுக்கு லீவே கிடையாது. இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம என்னென்ன குக் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முந்தின நாளே வந்து பேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இட்லிக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு 2 கோழி வந்து வாங்கி விட்டுருந்தோம் கிறிஸ்மஸ்க்கு வெட்டுறதுக்காக. இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழியில் வந்து குக் பண்ண போகிறோம். சடனாக தான் பிளான் பண்ணோம். சரி முந்தின நாள் ஃபால்ஸ் போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் பண்ணி போயாச்சு. அங்கே போனால் ஹாஃபலி லீவ் அப்படிங்கிறனால ஃபுல்லாக கூட்டம், பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இந்த குளிரில் யாரடா வந்து குளிப்பாங்கன்னு பார்த்தா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. குற்றாலத்துலேயே தண்ணி கம்மியானாலும் சம்மர் சீசன் வந்தாலுமே இங்கே வந்து ஃபால்ஸில் தண்ணி குறையவே குறையாது, பயங்கரமாக வரும். அண்ட் நல்லா அன்றைக்கி சூப்பராக குளிச்சுட்டு நம்மளும் நைட்டு வந்து அவுட்ஃபிட்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சில ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு குக்கிங்கில், அதையும் பண்ணி முடிச்சாச்சு. கிச்சனில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால அதையும் செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி என்னென்ன குக் பண்ணேன்னு பார்த்துடலாம். டெசர்ட்க்கு குலோப் ஜாம், அதுக்கப்புறம் சிக்கன் 65, நாட்டுக்கோழியில் வறுத்தரைச்ச கிரேவி அண்ட் நார்மல் சிக்கனில் வந்து 65, அது கூடவே மதுரை சிக்கன் சுக்காவும் பண்ணிட்டேன். அப்புறம் யூஸ்வலாக எக் ரைத்தா அதெல்லாம். டெசர்ட்க்கு சூப்பராக இந்த ஒரு புட்டிங் தான் பண்ணியிருந்தேன், பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பிஸ்கோ ஃப்ளேவரில் வந்துட்டு ஒரு சாக்கோ யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. சீஸ்லாம் வந்து சீஸ் கேக் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இது பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி சூன் வந்து நான் என்னோட ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மெயின் டிஷ்க்கு மட்டன் பிரியாணி பண்ணியாச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு டெசர்ட்டும் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு இன்றைக்கி கிறிஸ்மஸ் டே இப்படி தான் போச்சு. அண்ட் இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய்.